السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மரணம் தரும் படிப்பினை என்ற தலைப்பின் கீழ் சில இறை வசனங்களை இறை போதனைகளை நாம் அறிய இருக்கிறோம். மரணம் என்பது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, உறுதி செய்யப்பட்ட ஒன்று, நாம் அறிந்த ஒன்றாக இருந்தாலும் எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மரணம் வருவதற்கு முன்னால் எப்படி ஒரு மனிதன் நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்வான் என்றெல்லாம் அவனுடைய திருவசனங்கள் மூலியமாக விவரிக்கிறான். குல்லு நப்ஸ் தாபிகத்தில் மௌத், ஒரு நப்சு ஒரு மனிதன் மரணத்தை அடைந்தே தீருவான், அதை சுவைத்தே தீருவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவன் எங்க இருந்தாலும் சரி அது அவனை அடைந்து விடும் என்று. ஆனால் அந்த மரணத்தை அல்லாஹ் சில வசனங்கள்ல விவரிக்கிறான். இப்படி வரும்பொழுது இப்படி நடந்துக்கிடுவான், இப்படி வரும்பொழுது இப்படி சொல்கிறான் என்ற சில செய்திகளை கூடுதலாக நாம் அறிய இருக்கிறோம். லாயத்த மன்னவு அபதா, மனுஷன் யூதர்களை பற்றியும் சொல்லி காட்டுவான் அல்லாஹ். சில தவறான பாதைகள் கேடான பாதையில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது மன்னவுல் அபதா, அவன் விரும்ப மாட்டான், ஒரு காலம் விரும்ப மாட்டான். என்னத்தை விரும்ப மாட்டான்? மரணத்தை விரும்ப மாட்டான். அல்லாஹ்வின் நேசர்கள் என்று யூதர்கள் கூறுகிறார்கள், ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? லா அபதா, மரணத்தை விரும்ப மாட்டாங்க. பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன்,
அவர்கள் அநீதி இழைத்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வினை செய்த காரணமாக அவங்களுக்கு தெரியும் இறந்தா நம்ம மாட்டத்தான் போறோம்னு நிறைஞ்சு வச்சிருப்போம். அதனால என்ன செய்ய மாட்டாங்க, அபதா விரும்ப மாட்டான் என்று அதை சொல்லிட்டு அல்லாஹ் அது கீழ் வரிசையில சொல்கிறான், குல் அவர்களிடம் எல்லாரிடம் கூறுங்க, இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், மரணம் உங்களை விரட்டி வருகிறது. தஃபிர்ரு என்ன வராதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, எல்லாத்துக்கும் கூறிவிடுங்கள், குல் இன்னல் மௌத் மரணம் உங்களை ஃபிர்ரு விரட்டி வருகிறது, இன்னல் முலாக்கிக்கும் அது உங்களை சந்திக்க உள்ளது. முலாக்கத் முலாக்கிக்கும் உங்களை சந்திக்க உள்ளது. சும்மத ருத்தூன இலா ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாததி ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், பின்னார் மறைவானதை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், தெரிவுபடுத்துவான். என்னெல்லாம் சேர்ந்திருக்கங்கிறது அல்லாஹ் என்ன சேர்ந்திருக்கான், ஃபுல்லா ஃபிங்கர் டிப்ஸ்ல பல விஷயங்களோட வச்சிருக்கான். அவன் மறைவானதை வெளிப்படுத்துவான். அப்பதான் தெரியும் நீ செய்த வினை. அதனால நீ எங்கேயும் தப்ப முடியாது. உன்னை என்ன செய்யுது, ஃபிர்ரு விரட்டி வருகிறது, நீ தப்பவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி உங்களை மரணம் எங்கே நீ தப்பவே முடியாது என்று. அடுத்த ஒரு செய்தியில அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஃபிகு நீங்கள் இந்த சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க, மிம்மா ரஸக்னாஹும் அள்ளி அள்ளி உங்களுக்கு நான் தந்திருக்கேன், நீங்களும் என்ன செஞ்சிருவேன், சம்பாதிச்சு வச்சிருக்கேன். வருமானத்தை சொல்லி செல்வத்தை சொல்லி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு பாருங்க. மின் கபிலி அன் ஏத்திக்கும் அஹதுக்குமுல் மௌத் ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹ்தனி, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால், அன்ஃபிகு உங்கள் மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால், மா ரஸக்னாஹும் மின் கபிலி அன் ஏத்திக்கும் அஹதுக்குமுல் மௌத், அது வருவதற்கு முன்னால் நல்ல வழியில நீங்க செலவு செய்துக்கிறீங்க. செலவு செய்து நன்மையை சேகரித்துக் கொள்ளுங்கள். இந்த நன்மை கூட உங்களுக்கு மரணத்துல என்ன செஞ்சிடும், மறுமையில கை கொடுத்துரும், உங்களை காப்பாத்திடுவோங்கிற அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், இதை நமக்கு எடுத்து உரைக்கிறான். லவ்லா அஹ்ர்தனி இலா அஜலி முஸம்மா, உங்களுக்கு அந்த விதி எழுதப்பட்ட விதி வந்து விட்டா முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய முடியாது, ஐயோ எனக்கு குறைஞ்ச காலம் இருந்துட்டேனே, இந்த நன்மை எல்லாம் செய்யாம போயிட்டேன்னு சொல்லி புலம்புனா புரோஜனம் கிடையாது என்று மரணத்தை மேற்கோள் காட்டி எதா செய்திரு, அதற்கு முன்னால என்ன செய்திரு, நீ செய்து உன்னை நீ தயார்படுத்திக் கொள், நல்வழியில் செலவிடுங்கள். அன்பிகு நல்ல வைத்துக் கொண்டு என்ன செய்யுங்க, தர்மத்தை செய்து பஸ் மின சாலிஹீன் நல்லவனாக ஆகிடு. தர்மங்கிறதே அவனை நல்லவன்ல கொண்டு போய் விட்டுரும். வாரி வாரி கொடுத்துட்டாலே அவனுக்கு மனசு தான் அப்படி மாறிடுமே. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் சோசியல் சர்வீஸ்ங்கிறது மக்கி மண்ணாகி போய் கிடக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எப்படியா சேர்ந்து நல்லவனாக ஆகிவிடு. அஜலிமு கரீப், விதி உனக்கு அஜல் கிட்டதான் இருக்குது, அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. வலன் யுஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கைரும் பிமா தஅமலூன், அந்த எந்த உயிருக்கு அதற்குரிய தவணை நஃப்ஸும் அஜலுஹா, அது வந்து விட்டால் வலன் யுஅஹிரு, அது ஒரு வினாடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. என்னத்தான் புலம்புனாலும் சரி உயிர் விஷயத்துல அது அந்த நிர்ணயிக்கப்பட்டதுல சட்டார்னு வந்துடும். அல்ல அந்த உயிரை போட்டு வைக்கணும் தான் போட்டு வச்சிருவானே. தொண்டையில குண்டடி பட்டாயினா எங்க பட்டாயினா 28 வெறும் அருவாள் வெட்டு குத்து பட்டாலும் அல்ல அந்த உயிருக்கு கொடுக்கணும் என்று அந்த நப்ச வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு அல்ல என்ன செஞ்சிருவான், ஏதாவது வகையில காப்பாத்தி விட்டுருவோம். இல்ல அதுதான் டயம் என்று சொன்னா அது முந்தவே முந்தாது. வளன் என்று சொன்னாலே அடித்து சொல்வது, அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்யறான், எடுத்து உரைக்கிறான். ஒரு உயிர் மரணத்தை தழுவி விட்டு அது முடிஞ்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப அந்த புலம்பல் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கூறி விடக்கூடாது. சின்ன கருத்துக்களோட முடித்துக் கொள்வது என்னது சிறப்பானது. அவ்வளவுதான் அல்லாஹ் விதி வச்சிருக்கிறான். ஆனா அவன் எல்லாமே தீர்மானிச்சுட்டான். நேரத்தை தீர்மானிச்சுட்டான், காலத்தை தீர்மானிச்சுட்டான், இடத்தையும் தீர்மானிச்சுட்டான். தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுல குறுக்க பூந்து எப்படி சட்டம் பேச, சில காரணம் 1-2 சொல்லலாம். அதோட சிறிய கருத்தோட என்ன செய்யணும், மரணத்தில் வாய் சொல்லை நிறுத்தி கொள்வது ஒரு மூமினுக்கு சிறந்தது. அல்லாஹ் மறுபடி நமக்கு சொல்லுகிறான், ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில் லைலி, உங்களை வஃபா உங்கள் உயிரை என்ன செய்றேன், லைல் இரவில் எடுத்துக்கொள்கிறேன். வயலமு மா ஜர்ரதுமுல் பின்னஹாரி சும்ம யப்அசுகும், சில உயிரை நான் என்ன செய்றேன் ராத்திரி நேரத்துல எடுத்துக்கிறேன். நிர்ணயிக்கப்பட்ட தவணை நிறைவு செய்யப்பட்டால்
ஃபீஹி லா யுகுதா அஜலி முசம்மா, சில உயிரை திரும்ப அனுப்பி விடுவேன். சில விஷயம் எடுத்து கையில வச்சுக்கிறான், வச்சுக்கிட்டு சில பேருக்கு என்ன செய்யறான், அல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்றான் அப்படிங்கிற அவன் கதை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். சில உயிரை தூக்கத்துல என்ன செய்யறான், அல்ல பறித்து வைத்துக் கொள்கிறான். இலைஹி மர்ஜிவுக்கும் சும்மையு நப்பிவுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் மீளுதல் என்னிடமே இருக்கிறது, மீளுதல் என்கிட்டே இருக்குது. அதனால நீங்க ஜாக்கிரதையா என்ன செய்யுங்க, நன்மையை சேர்ந்து நன்மையை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று மரணத்தை பத்தி அல்லாஹ் என்ன செய்றான், மரணம் வருவதற்கு முன்னால் தயாராகிக்கொள். வஹுவல் காஹிரு ஃபௌகல் இபாதிஹி வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபீதா, அவனே தனது அடியாருக்கு என்ன சொல்கிறான்னா, நான் தான் உன் மீது ஆதிக்கம் செலுத்துவேன். ஃபஇதா ஜாஅஹதுகுமுல் மௌத் தவஃபஹும் ருசுலுனா வஹுவல் யுஃபர்ரிதூன், என்னுடைய தூதர்மார்கள் மலக்குகள் வருவார்கள். உயிரை கைப்பற்றும் பணியில் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, தவஃபதுஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன், அதுல எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. எடுத்துக்கன்னு சொன்னா எடுத்துட வேண்டியதுதான். அங்க போய் நின்றுட்டு நாளைக்கு வாங்க, சில கப்சா கதைகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள்ல, மூசா நபி உயிரை எடுக்க போன இடத்துல மூசா நபி மலக்கை விரட்டி விட்டுட்டாரு என்று அப்படி எழுதியே வைத்திருக்கிறார்கள். அந்த கதையெல்லாம் கிடையாது. என்ன மாதிரி எல்லாம் சொல்றான், நம்ம தூதர் மலக்குமார்களை உயிரை எடுக்கிற பணியில் அவங்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க, எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரெடியா இருப்பாங்க, ஆர்டர் வந்தா உயிரை எடுத்துட்டு போயிருவாங்க. அதுல எந்த ஒரு குறையும் அவர்கள் வைக்க மாட்டார்கள். சும்மருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக்கி அலா இலாஹல் ஹுக்ம, இது அல்லாஹ்வுடைய அதிபதி, அவன்தான் இதுக்கு யாரு, ஜப்பார், கட்டி ஆட்சி செய்யக்கூடிய, கவனத்துல கொள்ளுங்க, அவனுக்கே அதிகாரம் இருக்கிறது. வஹுவல் அஸ்ரவுல் ஹாசியின், உயிரை எடுக்கிறது கொள்றதுலாம் என் கையில இருக்காகும், நான் ஒரு ஹுக்கும் செய்கிறேன், ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்குள்ளது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சட்டத்தை நமக்கு விளக்குகிறான். அதனால உயிர் போகிறது எவ்வளவுதான் போட்டு மருத்துவம் இதெல்லாம் போய் காப்பாத்தி அந்த உயிர் போயிட்டுன்னு என்ன செய்திடக்கூடாது, ஐயோ அப்படி சேர்ந்திருக்கலாம் இப்படி சேர்ந்திருக்கலாம் என்று என்ன இந்த புலம்பல் வாதங்களை வைத்து நம்ம நன்மையை அழித்து விடக்கூடாது, அதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு சட்டத்தை அல்லாஹ் சொல்றான், ஊபுதுங்கிறது சட்டம், ஏவல், என்னை வணங்குங்கள், ரப்பிக்க ஹத்தா யாத்திக்கல் ஹக்கீம், உனக்கு மரணம் வர வரைக்கும் வணங்கணும். மரணம் வருதுன்னா உடம்பு சரியில்லாம இருக்கிறோம், அது வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும், போற்றி புகழணும். உடம்பு சரியில்லை சுதந்திரம் உட்கார்ந்து வணங்கு, படுத்து கிடந்து வணங்கு, பல சலுகைகள் அல்லாஹ் தந்திருக்கான். ஒழுவெடுக்க முடியலையா, ஒழுவெடுக்க முடியலன்னு நமக்கு சட்டம் இல்லையா, செவத்தை தொட்டு ஒழுவெடுத்துக்கிற வேண்டியதான் தாய்மை சட்டத்தை நமக்கு இருக்கிறது. அப்ப எப்படினாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஊபுது என்னை வணங்குறதுக்கு தான் வச்சிருக்கேன், மரணம் வருவரை வணங்கு. உடம்பு சரியில்லை அது சரியில்லை என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அந்த பாதையை பின்பற்றிடக்கூடாது. முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னது வணங்கணும். ஹத்தா இதா ஜஅது அஹதுஹுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வரும் பொழுது ஃபகால ரப்பி இர்ஜிஈன், என்னிடம் தான் திரும்பி வருவீர்கள், வந்துட்டு என்ன சொல்லுவீர்கள், எங்களுக்கு கொஞ்சம் டைம் தந்துடக்கூடாதா, நாங்க போய் உன்னை வணங்கி சதக்காலாம் பண்ணிட்டு வந்துடுறோம், டைம் தான் முடிஞ்சு போச்சு, உனக்கு இவ்வளவு நாள் டைம் தந்திருந்தன என்று அவன் கூறுவான். 23ஆவது சூரா 99 100 எல்லாம் சொல்லி காட்டுறான். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த வாய்ப்பு கூட நிறைய இடத்துல வரும். அப்படி சொன்னா என்ன செய்வான், இது முடிஞ்சு போச்சே, ரப்பி எரிஜிஊன், என்கிட்ட வந்துட்டு இவ்வளவு நாள் டைம் தந்தன, தர்மம் செய்யறதுக்கு டைம் தந்தேன், வணங்குறதுக்கு டைம் சொன்னேன், இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னேன், அஸ்ஸலாத்து ஜகாத்துன்னு சேர்த்து கோர்த்து சொன்னேன். அப்ப செவியில உடலியா, உங்களுக்கு புரியலையா, அப்ப இப்போ டைம் கேட்குறீங்க. அப்ப நிறைய அதிகமான லாங் டயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், விரித்து தந்திருக்கிறான். யா யுஹன்னாஸ், மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், இத்தகு ரப்புக்கும் ஃபக்ஷவுனி யௌமன், அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையா சொல்றான். அது கீழே மனிதர்களே இத்தகு, அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள், ஃபக்ஷவ் யௌமல்லா தஜ்ஸி வல் வாலிதைனி அன் வாலிதிஹி வலா மௌலூதுன், தந்தை பிள்ளையை காப்பாற்ற முடியாத ஒரு நாள் இருக்கிறது, அதற்கு அஞ்சி கொள்ளுங்கள். வஹுவல் ஜாஸி அன் வலதிஹி ஷய்யா, தந்தை பிள்ளையையும் தந்தையும் பெற்றோரையும் காப்பாற்ற முடியாத ஒரு நாள் இருக்கை, அதற்கு அஞ்சி கொள்ளுங்கள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், வாக்களித்திருக்கிறான். அந்த நாள் நடந்தே தீரும். அந்த நாள்னா அந்த நாள். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். குர்ரன்னகும் வலா யுகர்ரன்னகும் பில் குரூர், ஏமாத்துறவங்கிட்ட நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். மரணம் வருவதற்கு முன்னால் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்குது,
எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நாள் இருக்குது. அவன் செய்த அமல் மட்டும்தான் அங்க நிற்கும். சிபாரிசா கிடையாது, உதவியா கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்குங்கிற விவரமான தெளிவான வசனங்கள். அஞ்சி கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கு. ஏமாற்று வார்த்தைக்கு ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து போறவங்கிட்ட போய் ஏமாந்து விடாதீர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? 33 லுக்மான்ல அதில் என்ன செய்யறான்? தெளிவான ஒரு வார்த்தையை போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏமாந்து விடாதீர்கள் என்று வசனங்களை சொல்றான். இந்த மரணத்தை பத்தி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் என்றால், இன்னல்லாஹ இந்து இல்மு சாஅத்து, அல்லாஹுவே அறிந்தவன். எதை? அந்த நேரத்தை அல்லாஹ் அறிந்தவன் 5 விஷயத்துல. யுன்சிலுல் ஹைசு, மலை வருவதை அவனே அறிந்தவன். யாலமு மாஃபில் அர்ஹாம், கருவறையில் இருக்கிறதை அவனே அறிந்தவன். வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு சம்பாத்தியம் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன். வமா தத்ரி நஃப்சும் பி ஐ அர்தில் மௌத், ஒருவன் எங்க மரணிப்பான் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன். எப்படி எல்லாம் சொல்றான் பாருங்க. வமா தத்ரி நஃப்சுன், ஒரு நஃப்சு உயிரை அல்லாஹ் அறியறான். பி ஐ, ஐனா எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாலாம் கிடையாது. ஐயின்னா பெருசா இழுத்துக்கிட்டே போயிடலாம் பூமி பூரா. பி ஐ அர்தில் மௌத், ஒரு பூமின்னு வேற அல்லாஹ் சொல்லிடுறான். ஐயின்னு சொன்னாலே துனியாக்குள்ள கொண்டு போயிடலாம். அறுதுன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டே போயிட வேண்டியதான். மொத்த 7 8 இருக்கிற கண்டத்தையும் சேர்த்துற வேண்டியதான். எங்க மௌத்தாவங்கிறதை நான் தான் அறிவேன். அப்ப இப்படி அறிந்து வைத்திருக்கேன். இப்படி அறிந்து வைத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லக்கூடாது? ஏன்பா ட்ரெயின்ல போனேன் பஸ்ல போனேன்னு கேள்வி கேட்க முடியாது. சில இதுகளே சுட்டி காட்டி ஆகணும். சில காரண காரியங்கள், சில எஃப்ஐஆர்லாம் வரச்சல, அதோட நிறுத்திக்கிற வேண்டியதான். அது ஒரு போலீஸ் வழக்குன்னு இருக்கத்தானே செய்யும். விபத்துல அதை பேசித்தானே ஆகணும். ஸ்பீடா போனாங்க, ஸ்லோவா போனாங்க, பைக்கில் விழுந்தாங்க, கார்ல, இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை விட்டு என்ன செய்யணும்? அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போயிடணும். அதை நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணா இருக்குது. அதுல பூந்து ஏன் விளையாடணும்? அதுல விளையாட கூடாத நேரம் சட்டம் இருக்க. அப்படி இப்படின்னு பேசி உங்களுடைய நன்மையை அழித்துக் கொள்ளாதீங்க வேற இருக்குது. அப்ப மரணம் தரக்கூட படிப்பினைகளை முக்கியமான என்னன்னு கேட்டா எல்லாம் முடித்து விட்டாச்சு. இடம் உட்பட முடிவு பண்ணிட்டான். இன்னல்லாஹ அலிமுன் கபீர், அவன் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான். அவன் நுட்பமா திட்டம் போட்டு வச்சிருக்கான். அலிமுல் கபீர், நுட்பமா பிக்ஸா போட்டு வச்சிருக்கான். இவனுக்கு இந்த வயசு தான், இவனுக்கு குழந்தை இறந்து போத 1 வயசுல ஆரோக்கியமா புஷ்டியா பிறந்தது. அப்ப எல்லாம் திட்டம், அவ்வளவுதான். அதுக்கு 1 வயசு. இப்படி மரணத்தை எல்லாம் என்ன பிக்சடா ஆக்கி வச்சிருக்கான். குறிப்பிட்ட ஏஜ். சில கெட்டவர்கள்லாம் பெரிய வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அவனுக்கு ஒரு கேடு கொடுத்து வச்சிருக்கிறான் உலக வாழ்க்கை. ஏன்னா அவனுக்கு அடி இருக்குல்ல, 2 அடி இருக்கு. கீழே கேள்வி கணக்குல ஒரு அடி இருக்குது, மறுமையில நியாய தீர்ப்பு நாள்ல அடி இருக்கு. அப்ப இந்த உலக வாழ்க்கையில சில பேர் என்ன செய்வான்? அநியாயக்காரனை விட்டு வச்சிருப்பான். சேர்ற இடம் அல்லால இருக்குது. 2 இடத்துல மாட்டிக்கிடுவான. மூமினுக்கு அப்படி கிடையாது. மரணம் சொன்னா ராஜபோக வாழ்க்கையில எப்படி இங்க ஒரு அற்ப உலகத்துல வாழ்ந்தோமோ, சடார்ந்த மரணம் அடுத்த வாழ்க்கை. அப்படியே சொர்க்கத்தை பார்த்துட்டு புது மாப்பிள்ள மாதிரி படுத்து கிடக்க வேண்டியதான் மன்னர வாழ்க்கையில. மேல போனா அதுக்கப்புறம் சொர்க்கம். நல்லவனாக இருந்தால், அல்லாஹ்க்கு ஓப்பானவனாக இருந்தால் கண்டிப்பா என்ன செய்யலாம்? சொர்க்கம் பேரலாமே. மூமின் எப்படியும் மூமின் பேருவான. கடைசி ஒரு அணுவளவு ஈமான் இருந்தாலும் உள்ள பேரலாம். நரகத்தை அனுபவிச்சுட்டாரு. அப்போ ஒரு நமக்கு தயாரா இருக்குது, அவங்களுக்கு மாட்டிக்கிடுவாங்க இந்த உலகத்துல. அப்ப என்ன செய்யலாம்? சில பேருக்கு கேடானவர்களுக்கு பெரிய ஆயுசை கொடுக்குறான். வாழ்ந்துட்டு போ, ஏதோ உனக்கு முடிஞ்சு போச்சு, என்கிட்ட வர போற. அப்ப 2 அடி வாங்க போறான் 2 இடத்துல என்பதை பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி அந்த மரண விஷயத்துல வார்த்தைகளை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு விடக்கூடாது என்பதையும் வைத்துக் கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா, வஜாஅத் சக்கரத்துல் மௌத், உங்களை மரணம் என்ன செய்யணும்? அவஸ்தை சக்கரத் விரட்டி வருது. பில் ஹக்கி ஜாலிகமா குன்த மின்ஹுல் தஹீத், அதை கண்டு நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அது என்ன செய்யுதுன்னா மரண அவஸ்தை உண்மையாக உங்களிடம் வந்துவிடும். இன்னொரு இடத்துல என்ன செய்யறான்? உண்மையா வந்துடும். பில் ஹக்கி, உறுதியா வந்துடும், உண்மையா வந்துடும், வந்தே தீரும். எப்படிப்பட்ட வார்த்தைக்கு மேல போட்டு மரணத்தை என்ன செய்யறான்? ஒரு பவுண்டேஷன் மாதிரி ஸ்ட்ராங் பண்றான். என்ன வார்த்தை ஹக்கு உன்னுடைய நெருங்கி வந்துடும். நீனா ஓடுற சக்கரத்தை கண்டு அந்த சக்கராத்த அந்த வேதனையோட ஒன்றை அது என்ன செஞ்சிடும்? அடைந்து விடும். ஒவ்வொரும் இழுத்து செல்லப்படுவீர்கள். உங்களை இழுத்து தரதரன் என்று செல்லப்படுவீர்கள். மறுமை நாள் உள்ளதையும் சொல்றான். இங்க சக்கராத்து வரக்கூடியதான் எல்லாம் என்ன செய்யறான்? 2ஐயும் இணைத்து சொல்றான். எங்க ஓடி போய்கிட்டு இருக்க? இந்த ஹக்கு அது உனக்கு ஹக்காகும். ஹக்குங்கிறது என்ன தெரியுமா? உரிமன் கூட சொல்லலாம். உனக்கு ஹக்கு இருக்குது. மரணங்கிறது உரிமையாக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு என்ன சொல்றான்? அல்லாஹ் அடிச்சு கடுமையான வசனங்கள்ல சொல்றான். நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள். லக்கது குன்து அகிலுஹு, நீங்கள் அலட்சியப்படுத்தி ஓடுகிறீர்கள். உங்களுக்கு ஹதீது காத்து இருக்குது. மரணத்தை கண்டு ஓடுறியா?
அது என்ன இரும்பு சம்மட்டி என்ன இருக்குது, உங்களுக்கு காத்து இருக்கிறது, நீங்க தப்பவே முடியாது என்று அல்லாஹ் என்ன செய்றான், அதை கடுமையான வார்த்தைக்கு மேல போட்டு பவுண்டேஷனை போட்டு மக்கள் என்ன செய்றான், ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று சொல்றான். அடுத்து வலவு தரா, அவர்கள் குற்றவாளிகள் நாளை மறுமை நாளில் மரணத்துக்கு அப்புறம் அல்லாவை காணுவார்கள். இலா முஜ்ரிமூன், எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, சில குற்றவாளிகள் அல்லாஹ் அந்த பேசுறதுக்காக சில காட்சிகள் இருக்கும். நக்சிபு ருஸு இன்த ரப்பிஹும் ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஇனா லநஅமல் சாலிஹன் இன்னா மூஃபிகூன். குற்றவாளிகள் கூறுவார்கள், இறைவா எங்களை கொஞ்சம் திருப்பி அனுப்பிடு, நாங்கள் நல்லறம் செய்கிறோம், எங்களை கொஞ்சம் திருப்பி அனுப்பிவிடு, உறுதியாக செய்கிறோம், என்னை திருப்பி அனுப்பிவிடு. அல்லாஹ் சொல்றான், திரும்பி அனுப்பல நீ அப்படிதான் இருக்க போற என்றது தனிப்பட்ட இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் எங்களை அனுப்பிடு, இவ்வளவு காலம் தந்தன, அப்ப என்ன செஞ்சீங்க, திருப்பி அனுப்புறேன்னு சொன்ன, இவ்வளவு காலங்கள் தந்தன, இப்ப கேட்கிறிய, இப்ப என்ன பிரயோஜனம் இருக்கு, இல்லையே, உங்களுக்குள்ள மலக்கு வந்து எடுத்துட்டாங்களா, குல்லு யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், ஒவ்வொருத்துக்கும் நியமிக்கப்பட்ட மலக்குகள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களா, அவங்களுக்கு நான் உத்தரவு போட்டு வச்சுட்டேனே, உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்த அல்லாஹ் அதுக்கு பதில என்ன சொல்றானா, யதவஃபாக்குமுல் மலக்குல் மௌத் அல்லதி குல்லு பிக்குமுல் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜிஊன், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்குகள் உங்களை கைப்பற்றி விட்டார்கள், எழுதி வச்சாச்சு 60 70 62ன்னு. இப்ப என்ன செய்ய, அதை எப்படி மாத்த முடியும்? இப்ப வந்து காலத்தை கேட்டனா இப்படி கதறுவீர்கள் பதறுவீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இதையும் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அங்க வந்து கேட்டு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் எதுக்கு சொல்லி காட்டப்படுகிறது, அதுக்குள்ள நன்மையை சம்பாதிங்கன்னு சொல்லி. மரணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை அல்லாஹ் என்ன ஒரு மேம்போக்கா சொல்லி காட்டுறான், அறிவுரை, இதுல இருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். மரணம் எப்போ நம்மளை சூழும் என்று தெரியாது, எந்த நிமிடத்தில் வரும் என்று தெரியாது, எந்த பயணத்தில் வரும் என்று தெரியாது, வருவதற்கு முன்னால் நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான், எச்சரிக்கையோட நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது போக இவன் வந்து மரணத்துல வந்து இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறான்னா, அஃபைனா பில் ஹல்கில் அவ்வல் பல் ஹுவ லைஸ மின்னா ஹல்கில் ஜதீத், நாங்க வந்து இருக்கிறோம், எங்களை திரும்ப வேற படைச்சிருவீர்களா, திரும்ப படைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க, நாங்க இறந்துட்டா. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு பல்ஹும் ஃபில் லைஸ, முதல்ல நான் படைச்சிருக்கேன், நீ 60 வயசுல கேட்கக்கூடிய கேள்வி, நீ குழந்தையா இருக்கச்சுல உனக்கு உயிரோட்டம் கொடுத்து வெளியே தள்ளி விட்டுருக்கேன், ஃபர்ஸ்ட் படைச்சிருக்கிற என்கிட்ட வந்து திரும்ப படைக்கிறதை பத்தி கேட்கிறிய, நான் படைப்பேன், நானே ஒரு படைப்பாளனாக இருக்கச்சுல ஹல்லாக்குல் அலீம், நான் சிறந்த படைப்பாளனா இருக்கேன், என்கிட்ட வந்து கேட்கிறேன், ஆகுனா எல்லாரும் நிக்க போறீங்க என்று இந்த மரணத்துக்கு பிறகு ஆகுமான்னு சொல்லி அவ கேள்வி கேட்கிறாங்களா, அதற்கும் சேர்த்து என்ன செய்யறான் அல்லாஹ் பதிலை சொல்லுகிறான், வலக்கது ஹலக்கனல் இன்சானு நஅலமு, அவனை நாம் அறிவோம், எந்த அளவுக்கு அறிவோம் என்றால், மாது வசுவிசு பிஹி நஃப்ஸுஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி ஹப்லின் வரீத், அவனுடைய பிடரி நரம்பு இருக்கிற வரீது, அதற்கு நெருக்கமாக இருக்கிறோம், அந்த அளவுக்கு அவனை நாம் அறிந்தவனாக இருக்கிறோம். நஅலமு, நீ வந்து உயிர்ப்பிக்கிறத வந்து கேட்கிற, உன்னையே நான் இயக்கிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற, உன்னுடைய செத்தா உனக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறது ஒரு தூசிக்கு சமாது, அது ஒரு பெரிய மேட்டரா, ஆகுனா எல்லாம் ஒரு உத்தரவுல என்ன செய்ய போறீங்க, எழுந்து நிக்க போறீங்க, இது பெரிய கஷ்டமானது கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அதையும் சொல்லி காட்டுகிறான். அது போக அல்லதீன யதவஃபாக்குமுல் மலாயிகத்து தாலிமி அன்ஃபுசுஹும் ஃபல்ஸலம மா குன்னா நஅலமு மின் சூயி, தமக்கு தாமே தீங்கிழைத்தவர்களே, வானவர்கள் உங்களை கைப்பற்றும் போது உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். எந்த குறையும் வைக்க மாட்டார்கள்னா அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரம், அவர்களிடம் நீங்க எந்த சமாதானமும் பேச முடியாது. பலா இன்னல்லாஹ அலீமும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டதை அல்லாஹ் அறிந்தவன், அவனிடம் நீ எந்த சமாதானம் பேச முடியாது. மலக்கிட்ட கொஞ்சம் 2 நாள் கழிச்சு வாங்கலன்னு இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். வந்த எடுத்து புடிச்சிட்டு போயிருவாங்க, இன்னொரு பக்கம் அடிச்சு எடுப்பார்கள், உங்க புறமுதுகுல அடித்து எடுக்கக்கூடியதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கெட்டவர்களுக்கு, நல்லவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்திருவான், சலாம் சொல்லிடுவாங்களா, உள்ள பூந்ததும் சலாமுன்னு அழைக்குன்னு சொன்னாலே நல்லடியார்கள் ஆகி போச்சு. அப்ப கெட்டவர்களை அடித்து உயிரை எடுப்பார்கள், சமாதானம் பேச முடியாது, நிமிடங்கள் பொறுத்து செல்ல முடியாது, உயிர் பறந்து போய்விடும். ஃபதுகுலு அப்வாப ஜஹன்னம, நரகத்தில் நுழையுங்கள், ஹாலிதீன ஃபீஹா ஃபலைஸ மஸ்னல் முத்தகப்பிரீன், ஆணவக்காரர்கள் இருக்கும் இடம் நரகம், போய் தொலைங்க என்று மரணத்தை பற்றி சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான், எச்சரிக்கையை சொல்லுகிறான். அதற்கு முன்னால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் நன்மையை அதிகரித்துக் கொள்ளுங்கள், எந்த நேரம் வேணாலும் என்ன செய்திரும், உங்களை அது சூழ்ந்து விடும்.
நல்லதை சேர்ந்து சொர்க்க சோலையை அடைந்து கொள்ளுங்கள். லகும் ஃபீஹா மா யஷாஊன கதாலிக யஜி அல்லாஹு முத்தகீன். அவர்கள் நல்லடியார்களுக்காக இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு கூலி சொர்க்கம், முத்தகீன்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நல்லவர்களை பற்றி வரிக்கு வரி சொல்லிக்கொண்டே வருகிறான். அவர் மரணங்கிற விஷயத்தில் ஒரு படிப்பினை என்னவென்றால், மரணத்தை தழுவது எந்த அளவுக்கு உறுதி என்று நம்பி வைத்திருக்கிறோமோ அந்த உறுதி, அந்த மரணம் நிகழும் பொழுது வாயில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அதிக பிரசங்கதனமாக நடந்து நம்ம நன்மையை இழந்துவிடக் கூடாது. மரணம் எப்போ நடக்குங்கிற தேதி நமக்கு தெரியாம இருக்கிறதுனால் அதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், கத்தம தைதீகும், உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை என்ன மாதிரி தயார்படுத்திக்கிறனும், தர்மங்களை கொடுத்து அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வின் பக்கம் அவன் சட்டத்தின் பக்கம் வந்து நெருங்கி அதற்கு என்ன செய்யணும், நன்மையை சேர்ந்து அதை அடைந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். கீழே உள்ள மன்னர வாழ்க்கையை நம்ம சுகபோகமாக அமையணும் என்பதற்காக அந்த மரண வசனங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், கடுமையான முறையில் எச்சரித்து காட்டுகிறான். அதன்படி நல்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த இந்த சில தினங்களாக, ஒரு வருடங்களாக நடந்திருக்கும் இந்த போரை பற்றி நாம் அறிவோம். அதில் 2 தினங்களுக்கு முன்னால் ஈரான் இஸ்ரேல் மேலே வீசின அந்த 181 ஏவுகணைகள், அந்த பாலிஸ்டிக் ஐமோன் அதை வீசினதில் நிறைய வீசினா மொத்தமாக போய் விழுந்தா அவன் தாக்குப்பிடிய மாட்டான். ஆனால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடியது இன்னைக்கு தயாரிக்கலை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா நாட்டிலையும் இருக்கு. குவைத்தெல்லாம் அடிக்க சிலையே அமெரிக்காக்கிட்டே அது உண்டு. ஆனால் மொத்தமாக போகும் பொழுது தடுமாற்றம் ஏற்பட்டுரும். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு வருஷமா இஸ்ரேலு பாலஸ்தீனை போட்டு அடி நட்டிச்சு அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதை உலகமே அறிந்து வைத்திருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காட்சி பொருள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளங்கள் எல்லாம் அப்படி வேதனை கொள்ளக்கூடிய சம்பவங்கள். ஆஸ்பத்திரி மேல பாம போட்டுடுறான், ஒரு உணவு கொண்டு போனா வண்டி மேல பாம போட்டுடுறான். அந்த அளவுக்கு மனித செயலை இல்லை மிருக செயல், காட்டு முராண்டி செயலை செய்யச்சில உலக நாடுகள்லாம் சும்மா லைட்டாடி பேசுறானே வச்சுக்கிறீங்க. ஆனா இந்த ஈரான் 181 ஏவுகணை ஏவனதுக்கு அப்புறம் துடிச்சிடுறாங்க. எப்படி ஒரு அயோக்கிய நாடு மேல கொண்டு போட்ட உடனே பல நாடுகள் துடிக்குது, சமாதானத்துக்கு ஓடி வர்றான். எப்படி பாருங்க, அப்பாவி மக்களை கொள்ளும் பொழுது எந்த சத்தத்தையும் காணும், கதறலையும் காணும், அந்த மக்களுடைய சத்தங்கள் தான் கேட்டுச்சு. இந்த அயோக்கியர்கள் மேல, அந்த இரத்தவெறி பிடித்த காட்டேரிகள் மேல அதுவும் அவன் இந்த நாட்டு தலைவர்களை கொன்னதுனாலதான். ஹிஸ்புல்லா தலைவர் மேல சில தாக்குதல் நடத்தி, நசுருல்லாங்கிறவர் மேல, அதுக்கப்புறம் அவங்களுடைய வெளித்துறை அமைச்சர் மேல கொன்னதுனால அவங்களுக்குள்ள ஒரு பகமை, அவன் தான் சேர்ந்திருக்கான் குள்ளநரி மாதிரி. அதற்கு பதிலடி மாதிரி கொடுத்ததற்கு நாடெல்லாம் பதறி கொந்தளிச்சு சமாதானம் பண்ணிருமா அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் ஈரானை பொறுத்த வரைக்கும், ஈரானு பக்கத்துல இருக்கிற எஜிப்து, துருக்கி, இந்த 3 தான் வளம் வாய்ந்த நாடு. வளம் வாய்ந்த நாடுன்னா எதுல, நெஞ்சி உரத்துலையும் தில்லுலையும், தெரியல. ஏன்னா எல்லாத்துட்டையும்லாம் இன்னைக்கு பொருள்லாம் இருக்கு, சாதனங்கள்லாம் என்னது, பஜார்ல துட்டு கொடுத்தா கிடைக்கும். ஒரு நாட்டுக்காரன் முடிவெடுத்தா ஆயுதங்கள் எல்லாம் எல்லாரும் வாங்கி வச்சுக்கிடலாம். ஆயுதம் இருந்தால் மட்டும் போதாது, தில்லும் தைரியமும் வேணும் அநீதிக்கு எதிராக நிக்கிறதுக்கு. பொருள் இருந்தா மட்டும் பத்தாது. சவுதிட்டுலாம் பொருள் இல்லையா, அரபு நாடுகள்ல, துபாயில இல்லையா, கத்தார்ட்ட இல்லையா, எல்லாத்துக்கும் ஆயுதங்கள்லாம் நல்லா வாங்குற அளவுக்கு காசும் இருக்கு, ஆயுதமும் இருக்கு. தேவைன்னா வாங்கவும் செய்வாங்க. பல நாடுகள் கூட ஒப்பந்தம் இருக்கு, சீனா கூடலாம் நல்ல நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. ஆனா ஆயுதத்தை வச்சு மட்டும் இல்ல, எதிர்த்து நின்று அடிக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும். அது இவங்கள்ட்ட உண்டு. உடல் ரீதியாகவும் நல்ல பெரிய இதா இருப்பாங்க, ஆஜாவ பகவானா இருப்பாங்க. எதிர்த்து நின்று அடிக்கிறதுக்கு கையில பொருளும் இருக்கு. அப்ப ரெண்டும் சேர்ந்தாதான் ஒருத்தவர் என்ன செய்ய முடியும், சண்டையிட முடியும். இந்தியாலாம் பதறான். காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அவங்களோட அந்த உறவுகள், கச்சா எண்ணெயெல்லாம் என்ன செய்யும், விலை இப்பவே 5% ஏறிட்டு, $74 இருந்து 5% ஏறிட்டு. அப்ப என்ன செய்யறான், சமாதான உடன்படிக்கைக்கு வர்றான். சமாதான உடன்படிக்கைக்கு இந்த அயோக்கியனுக்காக, இஸ்ரேலுக்காக, அங்க உள்ள மக்கள் செத்துறக்கூடாத, அந்த நல்ல அந்த பாவப்பட்ட மக்கள் செத்துறக்கூடாதுன்னு சொல்லி ஓடோடி வர்றான். பொருளாதார ரீதியாக அடி வாங்கிடக்கூடாதுன்னு அந்த மக்கள் சாவச்சல வேடிக்கை பார்க்குறான். எப்படிப்பட்ட பார்த்துக்கிறீங்க, பல நாடுகள் எப்படி இருக்காங்கன்னு வேடிக்கை தான் பார்க்குறான். கண்டிப்பா சும்மா ஒரு மெதுவான பேச்சுக்களை பேசுவான். இது அப்படியா, பாதறிட்டாங்க. இந்தியால ஓடுறான்.
அமெரிக்கா ஓடுறான், எல்லாம் சமாதான உடன்படிக்கை வர வாய்ப்பு இருக்கு. எப்போ தெரியுமா? பாலஸ்தீன் தனியாக வந்தா அவன் தனியா உடவும் செய்வான். தனியாக இப்போ விரைவில் வெற்றி அதுதான். பாலஸ்தீன் ஓரளவுக்கு அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம் கிடைத்துவிடும். ஏனென்றால் இந்த அயோக்கியர்கள் செத்துவிடக்கூடாதுல்ல, இந்த மாபாவிகள். அதனால ஒரு வழி இல்லாமல் ஈரான் தலையிட்டு அவனை அடிப்பதனால் இந்த நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஈரானுக்கு அந்த நெஞ்சுரம் இருக்கிறது. அவன்கிட்ட ஆயுதம் பக்கத்தில் இருக்கிற அரபு நாடு கூட என்ன கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது இல்லாமல் இந்த கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து தான் வருது. இந்த பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதில் வேலை செய்ய சில ஒரு கெட்ட ஆவி மேலே வரும். அதனால நோய் நொடிகள் வந்துடும். அதனால அந்த கான்ட்ராக்டை மாத்திட்டே இருப்போம். அதுல அதிகம் அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த நோய் நொடிலாம் இல்லாம கச்சா என்னன்னா, அந்த பெட்ரோல்ல பல தரங்கள் உண்டு. முதல் தரம் ஃபிளேட்டுக்கு போயிடும். அப்போ அதுல அந்த பணி செய்யறதுல ஈரான் நாட்டுல அதிகமா செய்வாங்க. அந்த போல்டா நின்று செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு, அந்த மாதிரி தகவல் இல்லை, அவங்களுக்கு ஒத்துக்கிட்டு போல இருக்கு. அப்போ பெரிய நாட்டுல முக்கியமான நாடா இருக்கா. இந்தியாவுக்கு அதிகமான வரக்கூடிய வருவாயெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆப்கான் வழியா துறைமுகத்துக்கு வந்து கொண்டே இருக்குது. அவன் இந்த சைடு பாக்குறான், மதில் மேல் பூனை மாதிரி பாக்குறான். இவன் குள்ளநரி தானே, ஆக இங்கேயும் ஒன்றும் செய்ய முடியாது, அங்கேயும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி உலக நாடுகள் சமாதானத்துக்கெல்லாம் ஓடுறாங்க. இன்னும் கொஞ்சம் சண்டை நடந்தனா இன்னும் அவன் என்ன செய்வான், அந்த அயோக்கிய அடி வாங்கணும்ல. எவ்வளவுக்குள்ள அப்பாவி பிஞ்சு குழந்தைகள்லாம் கொண்டு இருக்கான். பதிலுக்கு பதில் கொடுக்கவும் செய்யணும். அதனால இது அந்த இஸ்லாமிய அந்த மக்கள், அப்பாவி மக்கள், பாலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி தரணும், அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை அடையணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், இருகரம் ஏந்தி எல்லா தொழுகையிலும் துவா கேட்கணும். விரைவில் அந்த வெற்றி வரும் இன்ஷா அல்லாஹ். அனைவரும் அவர்களுக்கு துவா கேட்ட வண்ணமாக இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.